Good morning students, I hope you all will be fine. I welcome you all to the science video section. Today now we are going to see about 7th standard science subject Unit-5 Reproduction and Modification in Plant. ஸோ ரீப்ரொடக்ஷனோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் யங் ஒன்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அது எப்படி மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட்டு எதுலேருந்தெல்லாம் மாடிஃபை ஆகுது, அதை பற்றி தான் இந்த லெசன்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? So first of all, what is a reproduction? The process by which plant and animals produce young ones and increase their number is known as a reproduction. Plant ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் அது ப்ரொடியூஸ் பண்ணுற யங் ஒன்ஸ் வந்து இன்க்ரீசஸ், அந்த கவுண்டிங் நம்பர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்காகவே ரீப்ரொடக்ஷன் வந்து எதில் நடக்கும்னா பிளான்ட்டில் வந்து மெயின் பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளவரில் வந்து தான் இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு த இன்ட்ரோடக்ஷன். Already we know that flowering plant have root, stem and leaves. They are called vegetative organs. ஸோ வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ்னு எதெல்லாம் சொல்லுவோம், ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் இதை சொல்லுவோம். ஃப்ளவர்ஸ், fruit and seeds in a plant are called reproductive organs. ஸோ ஃப்ளவர், ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இது என்னென்னு சொல்லுவோம், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இன் இயர்லி கிளாஸஸ் we have seen new plant can be growth from seed. ஸோ சீட்ஸ்லேருந்து எப்படி பிளான்ட் க்ரோத் ஆகுதுன்னு இயர்லி கிளாஸஸில் பார்த்தோம். இன் திஸ் செக்ஷன் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் ஹவ் எ ஃப்ளவர் சேஞ்சஸ் இட் செல்ஃப் இன்டு அ ஃப்ரூட் அண்ட் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் ஆஃப் எ பிளான்ட். ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் ஃப்ளவர் தான் வந்து சேஞ்ச் ஆகுது ஃப்ரூட்டாக, அண்ட் இட் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டும் கூட சேஞ்ச் ஆகுது, ஸ்டீம் அண்ட் லீவ்ஸ் ஆஃப் ஏ பிளான்ட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see ஆக்டிவிட்டி 1. ஆக்டிவிட்டி 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எய்ம் டு raise a new generation of plant from watermelon and potato. Materials required 2 pots with soil, potato, வாட்டர்மெலன் சீட்ஸ் அண்ட் வாட்டர். பொட்டேட்டோ எடுத்துக்கிறோம், வாட்டர்மெலன் சீட்ஸ் எடுத்துக்கிறோம், ப்ளஸ் வாட்டர் தேவைப்படுது. ஓகே? ப்ரொசீஜர்: ஃபில் போத் பாட்ஸ் வித் சாயில் மிக்ஸ்டு வித் கம்போஸ்ட் ஆர் மேனர். டேக் யங் பொட்டேட்டோ, என்ஷூர் தட் இட் இஸ் நாட் ட்ரைட் அப் அண்ட் த ஸ்கின் ஸ்டில்ஸ் லுக்ஸ் ஃப்ரெஷ். அதோட ஸ்கின் வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா. வேரி எ பொட்டேட்டோ இன் ஒன் பார்ட், சா வாட்டர்மெலன் சீட்ஸ் இன் அனதர் பார்ட். பொட்டேட்டோ ஒன் பார்ட்லையும் வாட்டர்மெலன் சீட்ஸை வந்து அனதர் பார்ட்லையும் போட்டு என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். போர் வாட்டர் ரெகுலர்லி அண்ட் மெயின்டைன் த பிளான்ட். டெய்லி வாட்டர் ஊற்றி மெயின்டைன் பண்ணுறோம். ஓகேவா? அப்சர்வேஷன் என்ன அப்சர்வ் பண்ணனா, ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வி கேன் சி சிங்கிள் பிளான்ட் அரைஸ் ஃப்ரம் எ பர்ன் பொட்டேட்டோ. ஒரே ஒரு பொட்டேட்டோ வச்சதில் ஒரே ஒரு பிளான்ட் வந்து க்ரோத் ஆகுது. பிளான்ட் அரைஸ் ஃப்ரம் த பாட் sowed with watermelon seeds. Each seed produces a plant. சீட் வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து ஒரு 10-15 போட்டோம்னா அந்த 15மே என்ன ஆகுது, பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே? இன்ஃபரன்சஸ்: வாட்டர்மெலன் பிளான்ட் வேர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் சீட்ஸ். ஸோ வாட்டர்மெலன் என்ன சீட்ஸாக போட்டோம், அது என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் ஃப்ரம் பிளான்ட். பொட்டேட்டோ பிளான்ட் இஸ் நாட் ஃப்ரம் சீடு. பொட்டேட்டோ வந்து சீட் கிடையாது, அது ஒரு ஸ்டெம். பட் ஃப்ரம் த ஸ்டெம் டியூபர் அது வந்து ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட். சீட் இஸ் நாட் ஒன்லி த என்ஷூர் ஃபார் நியூ ஜெனரேஷன், ஈவன் வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எ நியூ பிளான்ட். ஃப்ளவர் மட்டும்தான் வந்து சீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கிடையாது. வெஜிடேட்டிவ் பார்ட்ஸாக இது ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் இது கூட என்ன ஆகுது, இன்னொரு நியூ பிளான்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நமக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, சீட் இஸ் நாட் ஒன்லி த ஷோஸ் ஃபியூ நியூ ஜெனரேஷன், ஈவன் வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு ப்ரொடியூஸ் எ நியூ பிளான்ட். ஓகே? அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லெட் அஸ் see the picture. ஸோ ஆக்டிவிட்டி பண்ணல, வாட்டர்மெலன் சீட் போட்டு ப்ளஸ் பொட்டேட்டோ வந்து இன்னொரு பாட்டில் போட்டு பண்ணல. ஸோ வாட்டர்மெலன் சீட்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. பட் பொட்டேட்டோ வந்து எவ்வளோ வச்சோமோ அதுதான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பிக்சரில் சொல்ல வராங்க. ஓகே?
Next let us see find out the how this plant reproduce. இந்த பிளான்ட்லாம் எப்படி ரீப்ரொடியூஸ் ஆகுது. சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த பிளான்ட் கொடுத்துருக்காங்க, ப்ரொடக்டிவ் பார்ட் என்ன பார்ட் மூலமாக, ஸ்டெம்மா, சீடா, கட்டிங்கா இல்லை லேயரிங்கா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இப்போ நிறைய கொடுத்துருக்காங்க ஒரு 10. இது வந்து ஸ்டெம்லேருந்து உருவாகுதா இல்லை சீட்லேருந்து உருவாகுதா இல்லை கட் பண்ணி வச்சு உருவாகுதா இல்லை லேயரிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. லேயரிங் மீன்ஸ் பதியம் பண்ணுதல். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. இப்போ மேங்கோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீடால் தான், அதோட சீடை எடுத்து வச்சா தான் இன்னொரு பிளான்ட் வந்து வரும். பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டெம். ஓகேவா. ஸ்டெம் அந்த பொட்டேட்டோவை வச்சு திருப்பி ஸ்டெம்லேருந்து தான் வச்சு திருப்பி இன்னொரு நியூ பிளான்ட் வருது. பனானா பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஸ்டெம் தான். டர்மரிட் ஸ்டெம். ரோஸ் வந்து கட்டிங். இப்போ ரோஸ் இப்போ வளருதுன்னா அதோட கட்டிங் வந்து அந்த ஸோ கட்டிங்கில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கிறது என்னென்னா அந்த ஆக்சிலரி பட்டோடு நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் அந்த பிளான்ட் என்னாது வளரும். ஸோ அதை பார்த்து தான் கட் பண்ணணும். ஸோ ரோஸ் வந்து கட்டிங்கில் வரும். மஸ்டர்டு வந்து சீட், கொரியாண்டர் சீட், முருங்கை சீட், பம்கின் ஆல்சோ சீட், ரேடிஷ் வந்து சீடாகவும் இருக்கும் கட்டிங்காகவும் இருக்கும். ஓகேவா. எது வேணால் பண்ணி நம்ம இன்னொரு பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். சாரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ முருங்கைங்கிறது சீடாகவும் இருக்கும் கட்டிங்காகவும் இருக்கும். அதோட ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி வச்சாலும் அந்த பிளான்ட் வரும், சீட் போட்டாலும் வரும். முருங்கை மரம் தான். ஓகேவா. அதுதான் இதுதான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் லெட் அஸ் see reproduction. So already you know that what is a reproduction, the process by which plant and animals produce young ones and increase their number is known as a reproduction. Okay, for example ஒன்று கொடுத்துருக்காங்க, drumstick tree can grow from both seeds as stem cutting. ஓகேவா. நம்ம சொன்னேன் சீட்ஸ் போட்டும் நம்ம நியூ பிளான்ட் வர வைக்கலாம், இல்லை ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சும் இன்னொரு பிளான்ட் வர வைக்கலாம். ஓகேவா. when plant reproduce from seeds we call this process a sexual reproduction. seeds யூஸ் பண்ணி இது பண்ணுறது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ஆல் அதர் வேஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வித்தவுட் சீட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஏ ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, சீட்ஸை நம்ம யூஸ் பண்ணி பிளான்ட் வர வைக்கிறது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா. அதர் வேஸ் வந்து சீட்ஸ் இல்லாமல் கட் பண்ணி இல்லை லேயரிங் இல்லை ஸ்டெம் வச்சு இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். So what is mean by sexual reproduction? Seeds is produced from a flower by the process of pollination or fertilization. So this is known as a sexual reproduction. So what is mean by sexual reproduction? seeds வச்சு யூஸ் பண்ணி ஃப்ளவர் வருதுல, ஃப்ளவர் by the process of அங்கே என்ன நடக்குது, pollination and fertilization ரெண்டும் நடக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன் ஏ ஃப்ளவர். சீட் வந்து எப்படி ஃப்ளாராக கன்வெர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸோட பார்ட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா. என்னென்ன ஃப்ளார்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் எப்படி வந்து சீடு வந்து ஃப்ளார்ஸாக கன்வெர்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே. ஸோ ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க, அதை பற்றி இப்போ பார்ப்போம். Take a flower, dissect means கட் பண்ணுறது. ஓகேவா. dissect as shown longitudinally and find parts inside the flower. அந்த flower இன்சைடில் என்னென்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. கேன் யூ ஐடென்டிஃபை த மெயில் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஐடென்டிஃபை பண்ண முடியுமா. ஸோ மெயில் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆண்ட்ரியோசியம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன இருக்குன்னா ஸ்டேமன், filament and pollen sac. ஓகேவா. கேர்ஃபுல்லி அப்சர்வ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்ன சொல்லணும்னா கைனோசியம். கைனோசியத்தில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. இஃப் தே ஆர் நாட் சீன் கிளியர்லி. ஓகே. கிளியர்லியாக தெரியாது. ஜென்ட்லி pluck off the sepals and petals. Make a drawing of the parts and arrangement in your notebooks. உன்னோட நோட்புக்கில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இது சம் ஆக்டிவிட்டியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ let us see in a picture. ஸோ இந்த ஃப்ளவர்ஸை பார்த்தாலே அதில் என்னென்ன பார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு ஃபஸ்ட் தெரியும். ஓகே. ஃபஸ்ட் let us see ஸ்டாமன். ஸ்டாமனில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட் ரெண்டு இருக்குது. ஓகேவா. ஆந்தருங்கிறது மேலே அந்த எல்லோ கலரில் இருக்கும், ஃபிலமெண்ட்டுங்கிறது அந்த ஸ்டால்க்டு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா. ஸோ ஸ்டேமன் வந்து மேல் ப்ராடக்ட்டு, பிஸ்டில் அப்படிங்கிறது ஃபீமேல்னு சொல்லுவோம். ஸோ அதில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரிக்குள்ளே தான் ஓவில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பெட்டல்ஸுங்கிறது அந்த கலர்ஸ் இதழ்கள்னு சொல்லுவாங்க அது. ஓகே. நெக்ஸ்ட்டு செப்பல் வந்து அதை வந்து தாங்கி நிற்கிற காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூவை தாங்கி
ப்ரொடக்ட் பண்ணுறது. ஓகேவா, அதுதான் செப்பல்னு சொல்லுவோம். இது ஃப்ளவரிங் பார்ட். இதெல்லாம் வந்து ஃப்ளவருக்குள்ளே இருக்க சம் பார்ட்ஸ், இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ். ஸோ இதை தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா. So let us see parts of flowers. Collect few buds and opened flowers of hibiscus and datura. With the help of your teachers, perform the following steps. என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, observe and compare bud and opened flowers of hibiscus and datura. Tabulate the characteristics. ஹைபிஸ்கஸையும் டட்டூரா ஃப்ளவரையும் எடுக்க சொன்னாங்க. எடுத்து அது பட்டில் இருக்கப்போ எப்படி இருக்குது, ஓப்பன்டு ஃப்ளவராக ஆனால் அதோட சேஞ்சஸ் என்ன ஆயிருக்கு, அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேவா. So let us discuss hibiscus flower and datura flower. ஸோ ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா பட்டில் எப்படி இருக்குன்னா க்ரீன் கலராக இருக்கும். ஓகேவா. ஓப்பன்டு ஃப்ளவரில் பிரைட்லி கலராக தெரியும். பட் இதில் ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருக்கும். பட் ஃப்ளவர் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா அது பிரைட்லி கலராக தெரியும். ஓகேவா. செப்பல்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து பட்டில் வந்து கவர் ஆகிருக்கும். ஆனால் ஓப்பன்டு ஃப்ளவரில் வந்து பெட்டல்ஸ் நல்லா விரிஞ்சு நமக்கு பெட்டல்ஸ் தான் கலர்ஃபுல்லாக தெரியும். ஓகேவா. டிசெக்டட் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரில் வந்து பட்டில் பார்த்திங்கன்னா கர்லட் பெட்டல்ஸாக இருக்கும். ஓப்பன் ஃப்ளவரில் வந்து எக்ஸ்பேண்டட் பெட்டல்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப அப்படி ஒரு மாதிரி குமாச்சியாக இருக்கும். இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கும். ஓகேவா. ஸ்மால் டியூப் வித் எல்லோ லோப்ஸ் ஆந்த்ராஸ் இருக்கும். ஸ்மால் டியூபாக இருக்கும். பட் இதில் பெட்டல்ஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்டட் டியூப் வித் எல்லோ லோப்ஸ் ஆந்த்ராஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு நல்லா தெரியும். எல்லோ லோப்ஸ் வந்து இருக்குது. ஆந்த்ராசஸ் வந்து நல்லா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா. இதுதான் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவரோட பட்டும் ஓப்பன் ஃப்ளவரில் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் லெட் அஸ் see டட்டூரா ஃப்ளவரை பற்றி பார்ப்போம். ஸோ லெட் அஸ் see டட்டூரா ஃப்ளவர். பட்டில் வந்து க்ரீன் கலராக இருக்கும். மோஸ்ட்லி இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். அந்த பட்டு இதில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு க்ரீன் கலராக தான் தெரியும். பட் ஓப்பன் ஃப்ளவரில் ஒயிட் கலராக அது பெட்டல்ஸ் வந்து நல்லா ஓப்பன் ஆன பிறகு நமக்கு ஒயிட் கலர் தெரியும். ஓகேவா. செப்பல்ஸ் தான் மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கும். இங்கே வந்து பெட்டல்ஸ் நல்லா பிரிஞ்சு நமக்கு தெரியும். ஓகேவா. டிசெக்டட் டட்டூரா ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா பட் வந்து இதுவும் கர்லடு பெட்டல்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்பேண்டட் பெட்டல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். நமக்கு ஸ்மால் எல்லோ லோப்ஸ் வந்து ஆந்த்ராஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே எக்ஸ்பேண்டட் எல்லோ லோப்ஸ் வந்து ஆந்த்ராஸ் நமக்கு வந்து நல்லா தெரியும். எக்ஸ்பேண்ட் ஆனனால நமக்கு அந்த ஆந்த்ராஸ் வந்து லோப்ஸ் ஆந்த்ராசஸ் வந்து நல்லா தெரியும். ஓகேவா. இதுதான் வந்து டட்டூரா ஃப்ளவரோட பட் அண்டு ஓப்பன் ஃப்ளவரோட டீட்டெயில்ஸ். In a bud we can see a green color leaf-like structure which cover the whole bud or flower. Each of these green-like structure present as the outermost layer is called sepal. அந்த ஃப்ளவரை வந்து கவர் பண்ணியிருக்கல க்ரீன் கலரில் அது என்னன்னு சொல்லுவோம், செப்பல்னு சொல்லுவோம். அந்த காம்பு இலை காம்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான் செப்பல். திஸ் outermost ring of sepals is known as என்ன சொல்லுவோம்னா கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட நேம் என்ன, கேலிக்ஸ். செப்பலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செப்பலோட அதர் நேம் கேலிக்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see petals are the largest part of the flower. ஃப்ளவர்லேயே ரொம்ப லார்ஜஸ்ட் பார்ட் இது பெட்டல்ஸ் தான். தே ஆர் ஆஃப்டன் அட்ராக்டிவ். இது ரொம்ப அட்ராக்டிவ் ஆகும். பிரைட்லி கலராக இருக்கும். ஓகே. பெட்டல்ஸ் சம்டைம்ஸ் ஸ்வீட்டு. அதோட பெட்டல்ஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்கர்டன் அண்டு அட்ராக்டிவ் த இன்செக்ட்ஸை வந்து அட்ராக்டிவ் பண்ணுறதுக்காண்டி அந்த பெட்டல்ஸ் வந்து அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. அது கொஞ்சம் லைட் ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். திஸ் ரிங் ஆஃப் பெட்டல்ஸ் டுகெதர் இஸ் கால்டு கொராலா சொல்லுவோம். ஓகேவா. பெட்டல்ஸை என்னன்னு சொல்லுவோம், கொராலா சொல்லுவோம். செப்பல்ஸை வந்து கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ see in your picture இதில் இருக்க செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ். கீழே இருக்க க்ரீன் கலர் செப்பல்ஸ் அண்ட் அந்த ரெட் கலர் இருக்கிறது பெட்டல்ஸ். ஓகேவா. ஸோ inner to this corolla in hibiscus we can observe a long tube on which many ஸ்டேமன்ஸ் ஆர் அரேஞ்ச்மெண்ட். நிறையா ஸ்டேமன்ஸ்லாம் இருக்கும். இதில் அந்த கொராலா மீன்ஸ் அந்த பெட்டல்ஸில். ஓகேவா. பட் இன் டட்டூரா we can see only 5 stalked structures. ஸ்டேமன்ஸ் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் ரிங் ஆர் bells of a flower is called androsium சொல்லுவோம். ஸோ androsium வந்து male reproductive part. ஓகே. each stamens consist of 2 parts. 2 parts இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா a stalk called fragments and lobe called anther. If you touch these lobes in a
mature flower we can get a powdery substance. ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அந்த எல்லோ கலர் லோப்பை வந்து நம்ம ஆந்தரை வந்து தொட்டு பார்த்தோம்னா அதில் எல்லோ அந்த நம்ம கைட்டை வச்சோன்னா அதில் பவுடர் மாதிரி ஒட்டும். ஓகேவா, அதுதான் pollen grains அப்படிம்பாங்க. மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. லெட்டஸ் see the picture. ஸோ கீழே இருக்கிறது தான் வந்து அந்த ஃபிலமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது வந்து ஆந்தர், அந்த எல்லோ கலர் வந்து ஆந்தர். அது ஆந்தரில் தான் என்ன இருக்கும், pollen grains வந்து செட்டில் ஆகும். ஓகேவா. ஸோ திஸ் ஒன் இஸ் ஏ androecium, மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். Inner to this androecium valve we can find a female reproductive part of the flower. அந்த இன்னர் பார்ட் ஆஃப் ஆண்ட்ரோசியமுக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது கால்டு கைனோசியம். அது என்னன்னு சொல்லுவோம், கைனோசியம் அப்படின்போம். ஸோ யூ வில் ஃபைண்ட் திஸ் பார்ட் வித் ஏ swollen bottom part. This is the ovary. அது என்னன்னு சொல்லுவோம், ஓவரின்னு சொல்லுவோம். Seeds are produced in this part. Seeds வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, ஓவரியில் தான். On top of the ovary there is a slender tube like structure called style. Slender tube like structureல இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லுவோம், style சொல்லுவோம். The top mostly stickly tip of this style is stigma. ஸோ டாப்பில் வந்து ஸ்டிக்லி டிப்டாக இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம், ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். pollen grains are received by the stigma. எது வந்து ரிசீவ் பண்ணுது, ஸ்டிக்மா தான் ரிசீவ் பண்ணும். This is the fourth valves of a flower. இதுதான் வந்து ஃபோர்த்துன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செப்பல்ஸு, அதோட பேர் வந்து கேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் பெட்டல்ஸ், அது பேர் வந்து கொலல்லா. தேர்ட் ஒன் வந்து ஆண்ட்ரோசியம், மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஃபோர்த் ஒன் வந்து கைனோசியம், ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ see in your picture, இதுதான் கைனோசியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேவா. டாப்பில் வந்து ஸ்டிக்லி டிப் ஆஃப் த ஸ்டைல் இஸ் ப்ரெசென்ட். அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஸ்டிக்மா சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டைல் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது வந்து ஸ்லெண்டர் டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கனால அது ஸ்டைல் சொல்லுவோம். ஓவரி வந்து ஸ்வெல்லன் பாட்டம் பார்ட். ஓகேவா. ஓவரிக்குள்ளே தான் என்ன இருக்குது, ஓவியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதுதான் வந்து கைனோசியம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகே. ஸோ let us see sexual reproduction in plant. ஓகே. ஃபர்ஸ்ட் let us see petal. petal வந்து என்ன பண்ணுதுன்னா, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டோன்னா attracts insects and birds from pollination. pollination நடக்கிறதுக்கு இன்செக்ட்ஸையும் பேர்ட்ஸையும் அட்ராக்ட் பண்ணுறது எது, இந்த பெட்டல்ஸ் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. த reproduction organ of a plant. ஃப்ளவர் தான் இஸ் மெயின், ஃப்ளவர் இஸ் மெயின் part of the reproductive. ஓகேவா. நெக்ஸ்ட் செப்பல்ஸ் வந்து ஹோல்ட் அண்ட் கவர் த யங் டெவலப்பிங் ஃப்ளவர்ஸ் பட்டை வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ஹோல்டாக இருக்கிறது எது, செப்பல்ஸ் தான். செப்பல்ஸ் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே நடக்காது. அந்த ஃப்ளவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இது இருக்காது. ஸோ அப்பயே என்ன ஆகுதும், அது உதிர்ந்துடும். ஸோ வந்து செப்பல் தான் என்ன ஆகுது, அதை வந்து கவர் பண்ணுது. ஓகேவா. ஸோ செப்பல் வந்து க்ரீன் கலர் கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் let us see ஸ்டேமன். ஸ்டேமன் வந்து மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் தட் ப்ரொடியூஸ் pollen grains. pollen grains வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், அந்த ஸ்டேமனில் தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் let us see pistil. pistil வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் கண்டெய்ன்ஸ் ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மாலாம் எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், இந்த பிஸ்டலில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாலினேஷன் எப்படின்னு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த pollen grains reaches to stigma. இந்த pollen grains-லாம் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு எங்கே போய் ரீச் ஆகுது, ஸ்டிக்மாங்கிறது ஃபீமேலு. pollen grains வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஸ்டேமனில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேவா. அது அப்படியே எங்கே போகும், அந்த ஸ்டைல் வழியாக உள்ளே போய் ஸ்டிக்மா வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா. அங்கே என்ன நடக்குது, ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஓகே. ஸோ ஃபெர்டிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த pollen grains வந்து உள்ளே வந்து ஸ்டிக்மாவில் ஜாயிண்ட் ஆகிறப்போ ஒரு சின்ன டாட்டாக இருக்கும். அந்த ரெட் கலர் வந்து ஸ்டிக்மாவில் இது ஓரமாக இருக்கும். ஸோ ஃபியூசன் ஆர் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா. அது வந்து நெக்ஸ்ட்டு என்னவா ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். ஃபெர்டிலைஸ்டு ஓவரி பிகம்ஸ் ஃப்ரூட். ஓவரியிலேருந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது, ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் அந்த ஃப்ரூட் வந்து என்னவாகுது, சீடு. ஃபெர்டிலைஸ்டு ஓவல்ஸ் பிகம்ஸ் சீடாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா. சீட்லேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குது, நியூ பிளான்ட். சீட்ஸ் ஜெர்மினேஷன் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு எ நியூ பிளான்ட். நியூ பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஃப்ளவரிங்கில் வந்து ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுங்கிற ப்ராசஸ். ஸோ see the picture carefully, you understand the reproduction in plant. ஓகே. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேமனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க pollen grains வந்து அப்படியே ஸ்டைல் ஒவ்வொரு இது ப்ராசஸ் மூலமாக ஸ்டிக்மாவை போய் ரீச் ஆகிறது தான் இதில் ரீப்ரொடக்ஷனே.
Next, let us see types of flowers. Now we shall learn some important terms to understand flowers and their role in reproduction. In all the flower, whorls, calyx, corolla, stamens and pistil are present, then it is called as a complete flower. ஒரு complete flower-ஆ இருக்கணும்னா என்னென்ன ப்ரெசண்ட்டாக இருக்கணும்? கேலிக்ஸ், கொரல்லா, ஸ்டேமன்ஸ் அண்ட் பிஸ்டல் நாலும் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரு கம்ப்ளீட் ஃப்ளவர் ஆகும். ஓகே, கம்ப்ளீட் ஃப்ளவர் ஆர் கால்ட் பைசெக்சுவல் ஃப்ளவர். அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? பைசெக்சுவல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? If any of these four whorls is missing, then it is called an incomplete flower. இதில் நாலில் எது ஒன்று மிஸ் ஆனாலும் அது என்னன்னு சொல்லுவோம்? இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்கம்ப்ளீட் ஃப்ளவர் ஆர் யூனிசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் இருக்குது, மேல் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர். ஓகே, மேல் ஃப்ளவர் இருந்து ஃபீமேல் இதுக்குரியது இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஃபீமேல் இருந்து மேல் இது இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க? யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. The one with androecium and without gynoecium is called as male flowers, and the one with gynoecium and without androecium is known as a female flowers. ஸோ androecium ப்ரெசென்ட் ஆகி gynoecium இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை மேல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன்று என்னென்னா, gynoecium இருந்து அண்ட் வித்தவுட் androecium மேல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபீமேல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் கால்ட் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். இதுதான் என்னென்னு சொல்லுவோம்? யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது என்னென்னு சொல்லுவோம்? பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவோம். ஏதாவது மெயில் ப்ரெசென்ட் ஆகி ஃபீமேல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். இல்லை ஃபீமேல் ப்ரெசென்ட் ஆகி மெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுவும் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸில் ஃபீமேலாக மெயிலான்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சி இன் யுவர் பிக்சர், இதில் பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ சி இன் யுவர் பிக்சர் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் பெடிக்கால் கொடுத்துருங்க. பெடிக்கால் மீன்ஸ் ஸோ செப்பல்ஸோட அனதர் நேம் தான் வந்து பெடிக்கால் சொல்லுவாங்க. ஓகே, செப்பல்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கேலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆந்தர் கொடுத்துருக்காங்க. ஆந்தர் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரிஸ் இதெல்லாம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. ஸோ எல்லாமே ப்ரெசென்ட்டாக இருக்குது, பெட்டல் இருக்குது. ஸோ இதனால் மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே ஃப்ளாரில் ப்ரெசென்ட்டாக இருக்கனால இது பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ்க்கு வந்து ஸோ யூனிசெக்ஸில் ஃப்ளார்ஸில் வந்து நமக்கு வந்து ஃபீமேல் பார்ட் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது, மெயில் பார்ட் வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஃபீமேல் பார்ட் பார்த்திங்கன்னா ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. பட் மெயில் பார்ட் வந்து ஸோ ஆந்தனும் இல்லை, ஸ்டேமனும் எனக்கு இல்லை. ஸோ ரெண்டு மெயில் பார்ட்டுமே இதில் இல்லாதனால இது என்னன்னு சொல்லுவோம்? யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்படி தான் இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. Next, let us say activity 3. Using the information from the above, complete the following table. Serial number கொடுத்துருக்காங்க, நேம் ஆஃப் த ஃப்ளவர்ஸ், ஹைபிஸ்கஸ், பம்கின், ரோஸ், கோகனட் அண்ட் ஜாஸ்மின் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட்டாக 4 ப்ரெசென்ட்டாக இருக்கா, 4 இல்லையா? 4 மீன்ஸ் இது கேலிக்ஸ், கொரல்லா, மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் அது கம்ப்ளீட். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும், இது கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட்டாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு யூனிசெக்சுவலாக, பைசெக்சுவலாக ரெண்டும் மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரெசென்ட்டாக இருக்கா, இல்லை ஏதாவது ஒன்று தான் ப்ரெசென்ட்டாக இருக்கா, யூ கேன் ஐடென்டிஃபை. நெக்ஸ்ட்டு வந்து யூனிசெக்சுவலில் வந்து மெயில் இல்லையா இல்லை ஃபீமேல் இல்லையா என்ன இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணணும் இந்த இதுக்கெலாம். ஸோ இஃப் யூ ஹாவ் எ சான்ஸ் டு யூ ஹாவ் டு ஃப்ளார்ஸ் யூ ஒர்க் அவுட் த ஆக்டிவிட்டி 3. ஓகே, இந்த ஃப்ளார்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சுன்னா இதை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் let us see activity 4. Make a flower album. Press the collect flowers between pages of newspaper or book. Please to thick sheet and keep a heavy object such as brick. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புக்கு இல்லை நியூஸ் பேப்பரை எடுத்து உங்களுக்கு கிடைச்ச ஃப்ளார்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அது உள்ளே வச்சு அது மேலே ஹெவி ஆப்ஜெக்டை மேலே வைக்கணும். ஓகேவா? on the top of the apply pressure. Turn the size every 2 to 3 days. Allow flowers to dry completely. அந்த flowers வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். Collect the dried flowers and paste them in the album. அந்த ட்ரையான ஃப்ளார்ஸை வந்து எடுத்து ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி now your flower album is ready. ஒரு ஃப்ளார் ஆல்பம் வந்து ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி ஆக்டிவிட்டி 4ல் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் let us see flowers of fruit. To understand how a flowers develops into fruit. Flowers வந்து எப்படி ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகுது. let us perform an experiment on pumpkin plant. pumpkin plant வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. we know from our yearly
explorations that flowers of pumpkin are unisexual. பம்கின் வந்து ஒரு யூனிசெக்சுவல். அப்போ ஏதாவது ஒன்று தான் வந்து அதில் இருக்கும், மெயில் இருக்கும் இல்லை ஃபீமேல் இருக்கும். ஓகே, தட் இஸ் சம் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ஆர் மெயில் வைல் மே ஆர் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ். நிறைய ஃப்ளவர்ஸில் சம் இதில் மெயில் இருக்கலாம், சம் இதில் ஃபீமேல்ஸ் இருக்கலாம். ஓகேவா, இதை வச்சு இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணனா, we can easily identify the male and female flowers bud of pumpkins even before they bloom. Once flower bud appear, immediately identify 10 female flower buds. Tie a plastic bag around each bud so that no outside material can enter. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளார் வந்து அந்த பட்டு வரும்போதே அந்த அப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அந்த பட்டை வந்து என்ன பண்ணணும், ஒரு 10 ஃப்ளார்ஸு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா, நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஏன் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோன்னா, வெளியில் இன்செக்ட்ஸ் அது எதுவும் எது வந்து டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், கவரில் வந்து அந்த கவரை ப்ரௌன் பண்ணி அதை வந்து அந்த ஃப்ளாஸில் வந்து கட்டுறோம். பட்டு மாதிரி இருக்க ஃப்ளாஸில் வந்து அதை என்ன பண்ணுறோம், கட்டி வைக்கிறோம். ஸோ என்ன நடக்குன்னா, ensure to make small holes with a pin to allow air flow. Wait for 2 or 3 days to bloom. அது ப்ளூம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க, 2 to 3 days. என்ன ஆகும்னா, நம்ம அந்த காற்று உள்ளே போடுறதுக்காண்டி அங்கே அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஹோல்ஸ் போடுறோம். ஓகேவா, சூஸ் 3 to 4 male flowers. Plunk the stem of these flowers and dust the pollen grains in a sheet of paper and collect it. Open 5 out of 10 bags containing female. ஸோ இதில் மெயில் இருக்கதா கண்டுபிடிச்சி மெயிலில் உள்ள ஒரு 5 இதை மட்டும் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள பாலின் கிரெயின்ஸை மட்டும் ஒரு பேப்பரில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, ஸோ 10 ஃபீமேல் இதை வந்து கவர் பண்ணி வச்சதில் அதில் 5ல் வந்து இந்த பாலின் கிரெயின்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், போடுறோம். உள்ளே போட்டோன்னே என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளாஸில் மட்டும் என்ன வரும், ஃப்ரூட் வரும். ஃபீமேல் ஃப்ளாஸில் வந்து பூ வருமா. ஓகேவா, ப்ரஷ் த கலெக்ட் பாலின் கிரெயின்ஸ் அந்த ஸ்டிக்மா வித் ஏ சாஃப்ட் பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு ஸ்டிக்மாவை வந்து டச் பண்ணாமல் நம்ம வந்து அந்த பாலின் கிரெயின்ஸை வந்து அதில் போடுறோம். டேக் கேர் நாட் டு டேமேஜ் த ஸ்டிக்மா. ஆஃப்டர் ஃபியூ டேஸ் we can see that flower in all bags that were not opened at all would wait without forming a fruit, while most of the flowers to which pollen have been applied from fruit. ஸோ இதுலேருந்து என்னன்னு தெரியுது, இப்போ மெயில் பார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதில் நம்ம கவர் பண்ணி வச்சனால அதில் எந்த இதுவுமே இல்லாமல் அந்த ஃப்ளார் வந்து காஞ்சு கொட்டிடும். பட் நம்ம வந்து பாலின் கிரெயின்ஸை போட்டோம்ல, இப்போ சில 5 ஃபீமேல் இதில் மெயில் எடுத்து ஃபீமேலில் போட்டோம்ல, அதுலேருந்து மட்டும் நமக்கு என்ன வரும், ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுதான் இந்த ப்ராசஸ்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்மளாக செஞ்சு பார்க்குறது. ஓகேவா, மெயில் அண்ட் ஃபீமேல் யூனிசெக்சுவலாக இருந்துச்சுன்னா நம்ம போய் மெயில் எடுத்து ஃபீமேலில் வந்து போடுறது. ஓகே, மெயிலில் இருக்க பாலின் கிரெயின்ஸ், ஆன்தரில் இருக்க பாலின் கிரெயின்ஸை எடுத்து ஃபீமேலில் உள்ள ஸ்டிக்மாவில் வந்து டச் பண்ணாமல் போட்டு நம்மளாக வந்து ஃப்ரூட் கிரியேட் பண்ணுறது வந்து என்னது, ஆர்டிஃபிஷியலி பாலினேஷன். So the process by which pollen grains reach stigma is called a pollination. அங்கே அது என்னன்னு சொல்லுவோம், pollination சொல்லுவோம். The flowers that receives pollen grains is called pollinated flowers, while the one that did not receive pollen grains is called unpollinated flowers. Pollination போட்டது வந்து pollination flowers சொல்லுவோம், போடாததை வந்து unpollinated flowers சொல்லுவோம். Okay, next let us see pollination. So pollination means in the above experiment we transferred the pollen grains from male flower to the female flowers. This is called as a artificial pollination. However, in nature there are many ways in which pollen grains reach the stigma of the flowers and it is called as a natural pollination. ஆர்டிஃபிஷியல்னால் நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி இப்போ மேலில் உள்ள ஆந்தரில் இருக்க பாலின் கிரெயின்ஸை கலெக்ட் பண்ணி ஃபீமேலில் ஸ்டிக்மாவில் போடுறது, நம்மளாக எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல். ஓகேவா, நேச்சுரலாக நடக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ் மூலமாக, விண்டு மூலமாக, நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் மூலமாக, இதன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து நேச்சுரல் பாலினேஷன். ஓகேவா, ஸோ பாலினேஷனில் 2 டைப் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் அண்ட் நேச்சுரல் பாலினேஷன். ஓகே, so see in your picture you can identify the natural pollination. Some insects, honeybee and butterfly இதன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம், நேச்சுரல் பாலினேஷன் சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் let us see
cross pollination and self pollination. First let us see cross pollination. In some plant like grasses, pollen grains are light. கிரேசஸ்லலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா புல்லுலலாம் ரொம்ப வந்து பாலின் கிரெயின்ஸ் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், அது விண்டிலே இப்படி ஆடும்போது ஈஸியாக அதோட பாலின் கிரெயின்ஸ் வந்து இன்னொரு பிளான்ட்டில் வந்து போய் படும். ஓகேவா? ஸோ stamens set pollen grains and are carried by wind to other flowers. Other flowers ஈஸியாக மூவ் ஆகும். ஓகேவா? insects, birds are also other agent of pollination. pollination நடக்கிறதுக்கு அதர் ஏஜென்ட்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் ஹவவர் அரவுண்ட் ஃப்ளார்ஸ். நிறைய இது வந்து ஃப்ளார்ஸில் உட்காரும். ஸோ இதெல்லாம் வந்து பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு காரணம். ஓகே, தே ஹெல்ப் டு கேரி பாலின் ஃப்ரம் ஒன் ஃப்ளார் டு அதர். ஒரு ஃப்ளவர்லேருந்து அதர் ஃப்ளவருக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு, பாலினை வந்து கேரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. Pollen grains stick to their legs, wings or abdomen when they move from one flower to other. This is called cross pollination. Cross pollination means ஒரு பிளான்ட்லேருந்து சம்மந்தமே இல்லாத 100 பிளான்ட்டுக்கு வந்து நடக்கிறது தான் கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க. ஓகே, next let us see self pollination. When you shake stamens, pollen grains fall out. These when a wind shake the flowers or when a butterfly agent to flower, pollen grains good fall on the stigma of same flower. அதே ஃப்ளவரில் வந்து பாலின் கிரெயின்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம், செல்ஃப் pollination. Some plant that have both the male and female part within a single flowers, bisexual pollinated by this means. This is called self pollination. ஒரே ஃப்ளாரில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அதன் மூலமாகவே அதே பிளான்ட் வந்து உருவாகிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம், செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ செல்ஃப் பாலினேஷனுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, பீஸ், டொமேட்டோஸ் ஆர் காமன்லி செல்ஃப் பாலினேட்டட். ஈவன் தோ ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ செல்ஃப் பாலினேட்டட், they need the help of the insect to create vibrate within the flowers that be effective loosen the pollen. Paddy, okay, is mostly self-pollinated using just gentle wind as a pollinating agent. wind காற்று தான் வந்து அதோட pollinating agent. எதுக்கு, நெற்பயிருக்கு. ஓகேவா? the agent that are helping in pollination are called pollinators. இவங்கெல்லாம் வந்து பாலினேஷன் நடக்கிறது ஹெல்ப் பண்ணுறதுனால இவங்கெல்லாம் என்னென்னு சொல்லுவோம், பாலினேட்டர்னு சொல்லுவோம். யார் யாரெல்லாம் இன்செக்ட்ஸு, விண்டு, வாட்டர் இதெல்லாமே. ஓகே, next let us see differentiate between self and cross pollination. Okay, first let us see self pollination. Pollen grains are transferred from anther to the stigma of the same flower or the another flower of the same plant. same plantல நடக்கிறது வந்து self pollination. ஓகே, antherலேருந்து ஸ்டிக்மா மூலமாக pollen grains வந்து பாஸ் ஆகுறது. ஓகே, next cross pollination. pollen grains are transferred from the anther of one flower to the stigma of another plant. ஒரு பிளான்ட்ல antherலேருந்து another plant ஸ்டிக்மாவுக்கு வந்து பாஸ் ஆச்சுன்னா அது கிராஸ் பாலினேஷன். ஆஃப் த சேம் கைண்ட் அட் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் இருந்துச்சுன்னா அது கிராஸ் பாலினேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், பிளான்ட் டூ நாட் நீட் டு ப்ரொடியூஸ் பாலன் கிரைன்ஸ் இன் எ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுக்கு லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் பாலின் கிரைன்ஸ் வந்து தேவைப்படாது, ரொம்ப கம்மியாகவே இருந்தாலே அதுக்கு போதும். ஓகேவா? பட் கிராஸ் பாலினேஷனில் பிளான்ட் நீட்ஸ் டு ப்ரொடியூஸ் பாலன் கிரைன்ஸ் இன் லார்ஜர் குவான்டிட்டி டு இன்க்ரீஸ் த சேஞ்சஸ் ஆஃப் பாலினேஷன். ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு பாலன் கிரெயின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஸோ நிறைய லாஸ் ஆகும். ஸோ அதனால் நிறைய பாலன் கிரெயின்ஸ் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் சேஞ்சஸ் இன் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நியூ பிளான்ட். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதுக்கு இருக்க என்ன கேரக்டரோ அதே தான் அப்படியே இருக்கும். ஏன்னா இது வந்து செல்ஃப் பாலினேஷன். நெக்ஸ்ட் கிராஸ் பாலினேஷன் டஸ் இன்ட்ரடியூஸ் வேரியேஷன் இன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நியூ பிளான்ட். நியூ பிளான்ட் இதன் மூலமாக வருதில்ல, அதுக்கு சம் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? For example, see in a picture. ஓகே, செல்ஃப் பாலினேஷன் இப்போ எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்குன்னா இதே செல்ஃப் இன்னொரு இதே ஃப்ளவரில் நடக்குது, பட் நியூ பிளான்ட் வருதுன்னா இதே கலரில் தான் ஃப்ளவர் வரும். ஓகேவா? பட் கிராஸ் பாலினேஷனில் ஒரு ஃப்ளவர்லேருந்து ஒரு பிளான்ட்லேருந்து அனதர் பிளான்ட்டுக்கு வந்து பாலின் கிரெயின்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இது ரெட் கலராக இருக்குன்னா பட் இன்னொரு பிளான்ட்டுக்கு போகும்போது அதோட ஃப்ளவர் கலர் வந்து என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஸோ சம் சேஞ்சஸ் இருக்கும் செல்ஃப் அண்ட் கிராஸுக்கு. செல்ஃபுக்கு வந்து அதே சேஞ்சஸ் தான் இருக்கும், பட் கிராஸுக்கு வந்து சம் சேஞ்சஸ் இருக்கும் அந்த பிளான்ட்டில். ஓகேவா? இதுதான் செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேஷன். திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டீட்டெயில் கொஸ்டின். ஓகே,
Next, let us see. In many plants, pollen have to come from some other flowers. This is observed in case of plant which have distinct male and female flowers like pumpkin. Some flowers, the gynoecium mature first before the androecium seed pollens. The gynoecium வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும், பட் ஆண்ட்ரோசியம் ஸ்லோவாக க்ரோத் ஆகும். இப்படி க்ரோத் ஆகுறப்ப நமக்கு என்ன ஆகும், கிராஸ் பாலினேஷன் தான் அங்கே ஓகே ஆகும். ஓகேவா? ஏன்னா ஒரே ஃப்ளாரில் வந்து மெயில் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் இருந்தால் தான் அங்கே வந்து பைசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஏதாவது ஒன்று பிரேக்கப் ஆச்சுனாலும் நமக்கு என்ன ஆகும், அங்கே பாலினேஷன் நடக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ அங்கே கிராஸ் பாலினேஷன் தான் என்ன ஆகும், ஓகே ஆகும். சம் பிளான்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள்ஸ், ப்ளம்ஸ், ஸ்ட்ராபெரிஸ், பம்ப்கின்ஸ் யூஸ் இன்செக்ட்ஸ் ஃப்ரம் கிராஸ் பாலினேஷன். இன்செக்ட்ஸ் மூலமாக தான் இதெல்லாம் கிராஸ் பாலினேஷன் மூலமாக தான் உருவாகுது. இது ஆப்பிள்ஸு, ப்ளம்ஸ், ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் பம்ப்கின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட் அஸ் see fertilization. ஸோ ஃபெர்டிலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ பாலினேஷன் பாலன் கிரைன்ஸ் ரீச் ஸ்டிக்மாவில் ரீச் ஆகுது. வாட் ஹேப்பன் டு தம் ஆஃப்டர் தீஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஆன் தி ஸ்டிக்மா கேசஸ் த பாலன் கிரைன்ஸ் டு ஜெர்மினேட். பாலன் கிரைன்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகுது. டியூரிங் த ஜெர்மினேஷன் டியூப் டெவலப்ஸ் ஃப்ரம் த பாலன் கிரைன்ஸ் தட் கேரிஸ் மெயில் கேமெட்டேஸ். மெயில் கேமெட்டிக்லேருந்து தட் அன்டில்ஸ் ரீச்சஸ் ஃபீமேல் கேமெட்டிக். மெயிலேருந்து ஃபீமேலுக்கு ரீச் ஆகுது. இன்சைடு த ஓவரி த்ரூ த ஸ்டைல் மூலமாக ஓவரிக்கு போகுது. மேல் கேமெட் ஃபியூஸ் வித் ஃபீமேல் கேமெட் டு ஃப்ரம் ஜைகோட். என்ன ஆகுது, மேலும் ஃபீமேலும் சேர்ந்து ஜைகோட்டா எக்காக ஃபார்ம் ஆகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் எ ஃபெர்டிலைசேஷன். இது எங்கே நடக்குதுன்னா பிளாஸு உள்ளே நடக்குது, இன்சைடில். ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு சொல்லலாம், ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். இதில் வந்து பாலன் கிரைன்ஸ் வந்து ஆந்தர்லேருந்து எங்கே போகுது, ஸ்டிக்மா போகுது. ஸ்டிக்மாலேருந்து ஸ்டைல் மூலமாக ஓவரி ரீச் ஆகுது. ஓவரியில் வந்து மெயில் வந்து ஃபீமேல் கூட மெயில் வந்து ஃபீமேல் கூட ரீச் ஆகுது. அது கேமெட்டாக ஃபார்ம் ஆகுது. கேமெட் ரெண்டும் சேர்ந்து ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகி கடைசியில் என்ன ஆகுது, ஒரு சீட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபைனலாக அந்த சீடு என்ன ஆகுது, பிளான்ட்டாக க்ரோத் ஆகுது. ஓகேவா? இது மாதிரி தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see the picture. ஓகே, லைஃப் ஸ்டைல் ஆஃப் எ பிளான்ட். ஸோ இதுதான் வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் ஏ பிளான்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளவர்லேருந்து பார்ப்போம். ஃப்ளவர் வந்து ஸ்டாமன் இருக்குது. ஸ்டாமன் வந்து மெயில் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு. அதுலேருந்து என்ன ஆகுது, ஆன்தர் அதில் இருக்குது. அது வந்து எல்லோ கலர் பவுடராக இருக்கும். அந்த பாலன் கிரைன்ஸ் கண்டெய்னிங் ஸ்பெர்ம் நியூக்ளியா சின்ன சின்ன பால்ஸாக கவர் ஆகும். ஓகேவா? அது வந்து மெயில் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் வந்து அது ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து எங்கே போகுது, பாலினேஷன் நடக்குது. இதில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் வந்து இதாகுது. ஃபஸ்ட்டு எங்கே பாலன் வந்து ஸ்டிக்மா ஜாயிண்ட் ஆகுது. ஸ்டிக்மாலேருந்து ஒரு பாலன் டியூப் வழியாக ஸ்டைல் வழியாக என்ன ஆகுது, உள்ளே என்ட்ராகி ஓவரிக்குள்ளே போகுது. ஓவரியில் தான் என்ன இருக்குது, ஸோ வியூல்ஸ்குள்ளே என்ட்ராகி ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது. ஓகேவா? அங்கே தான் வந்து ஃப்ளாரில் அது உள்ளே நடக்குது. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவில் அது என்னவாகுது, ஃபெர்டிலைஸ்டு எக் பிகம்ஸ் த எம்ப்ரியோ ஆஃப் சீடு. எம்ப்ரியோ ஆஃப் சீடாக கன்வெர்ட் ஆகுது. சீட் கன்வெர்ட் ஆகி சீடு வந்து ஜெர்மினேட் ஆகி டு ப்ரொடியூஸ் பிளான்ட். சீடு தான் வந்து ஜெர்மினேட் ஆகி பிளான்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. திருப்பி பிளான்ட்லேருந்து ஃப்ளார் வந்து ஃப்ளாரில் ஸ்டேமன்லேருந்து திருப்பியும் வந்து ஆந்தருக்கு வந்து அந்த பாலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மா வழியாக போய் ஸ்டிக்மா அந்த பாலன் டியூப் ஸ்டைல் வழியாக ஓவரிக்குள்ளே போய் ஓவரியிலேருந்து ஓவியல்ஸில் போய் ஓவியல்ஸ்லேருந்து சீட் ஃபார்ம் ஆகி சீட்லேருந்து பிளான்ட்டு, திருப்பி பிளான்ட்லேருந்து ஃப்ளார். இதே மாதிரி லைஃப் சைக்கிளில் என்ன நடக்கும், பிளான்ட் வந்து அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் பார்த்தாவே உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி வந்து நடக்குதுங்கிறது தெரியும். ஓகேவா? ஃபெர்டிலைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் மூவ் ஆன் டு த where is this female gamete inside the ovary. Small rounded structures, ovules are present. In the ovules, female gamete is present. Female gamete வந்து present இருக்கு. To know more about this, we should cut ovary of a flower in longitude and transverse waves. அது உள்ள கட் பண்ணி பார்க்குறாங்க, என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ see in your picture ஓவரி இருக்குது, ஓவரியில் வியூல்ஸ் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு பிளான்ட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, லாங்கிடியூட் செக்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஓவரி, இது டிரான்சிட்டிவ் செக்ஷன் ஆஃப் ஏ ஓவரி. கட் ஏ ஓவரி ஆஃப் ஏ ஃப்ளார்ஸ் போத் வெர்டிக்கலி அண்ட் ஹரிசாண்டலி. வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் கட் பண்ணுறாங்க. அப்சர்வ் த ஓவல்ஸ், கம்ப்ளீட் த ஓவரி அண்ட் ஓவியூல்ஸ் ஃப்ரம் ஃபியூ டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ். சம் ஃப்ளார்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இது ஓவரி. Or there one more
one or more ovules வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஓகே, கேன் யூ see any connection between the number of ovules in the ovary and the number of seeds in each fruit? ஸோ ஓவரியில் வந்து ஒவியூல்ஸ் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து தான் அது சீட் வந்து கன்வெர்ட் ஆகும், சீடும் ஃப்ரூட்டும். ஓகே, கலெக்ட் சம் ஃப்ரூட்ஸ், டொமேட்டோ, பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், வெஜிடபிள். ஓகேவா, mango, bees and a custard apple, and observe. You can see some green part of brinjal and lady's finger. What they are you என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, கம்பேர் மேங்கோ, custard apple and peas. All these are single fruit, but custard apples have many small part in it, each with a seeds. Mango has a single seed. Mango பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரே ஒரு சீடு தான் இருக்கும். பட் கஸ்டர்ட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். அண்ட் பீஸ் ஹேஸ் மெனி சீட்ஸ். பச்சை பட்டாணியில் கூட நிறையா சீட்ஸ் இருக்கும். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த அபோவ் அப்சர்வேஷன்? இந்த அப்சர்வேஷனில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து a green part above fruit of brinjal and lady's finger are sepals of a flower. ஸோ பிரிஞ்சால் லேடிஸ் ஃபிங்கர்னு பார்த்தீங்கன்னா செப்பல்ஸோடைய தான் அந்த பிரிஞ்சால் இருக்கும். பிரிஞ்சால் இப்போதும் காம்போட தான் இருக்கும். ஓகேவா, இன் சம் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் செப்பல்ஸ் வில் நாட் ஃபால் ஃப்ரம் ஃப்ரூட் அண்ட் ரிமைன் ஆர் ப்ரெசிஸ் வித் ஃப்ரூட். அந்த ஃப்ரூட்லேயே அந்த வெஜிடபிள்ஸ்லேயே நாங்கள் ப்ரெசென்ட் ஆகிடுது செப்பல்ஸ் மீன்ஸ் அந்த இலை காம்போ. ஓகேவா, லேடிஸ் ஃபிங்கர்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பிரிஞ்சால்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கஸ்டர்ட் ஆப்பிள். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இருக்கும். aggregate together. Each fruit part is thinனாக இருக்கும், membranous with some granule like which is edible-ஆக இருக்கும். ஓகேவா, ஈட்டபிளாக இருக்கும் நமக்கு, அதுதான் எடிபிள் சொல்லி. ஸோ மேங்கோன்னு எடுத்திங்கன்னா அவுட்டர் ஸ்கின் அண்ட் மிடில் பியூப்பி ஆர் எடிபிள் அண்ட் ஸ்வீட்டு. அவுட்டரும் மிடில் அந்த சைடு இதுவும் மிடில் இதுவும் இன்னருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும். இன்னர் மோஸ்ட் இஸ் வித் சிங்கிள் சீடு. இன்னரில் எப்படி இருக்கும், ஒரே ஒரு சிங்கிள் சீடில் இருக்கும். இப்போ பீன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் இஸ் நாட் ஃப்ரெஷ்லி பட் ஃபார்ம்ஸ் ஏ கவரி பவுச் ஆஃப் மெனி சீட்ஸ். ஒரு பவுச் மாதிரி இருக்கும், அதில் நிறைய சீட்ஸ் வந்து என்ன இருக்கும், ஃபார்ம் ஆகிருக்கும். இன் ஆல் அபோவ் ஃப்ரூட்ஸ் ovary lowermost swollen part of pistil develops into a freshly fruit. pistil வந்து டெவலப் ஆகுது என்னவா, ஃப்ரூட்ஸ். pistil means female reproductive part. ovules present inside the ovary get transferred into seed. ஓகே, ஓவரியிலேருந்து என்ன ஆகுது, சீடாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, next, hence now with these observations shall we list the changes taken place in a flower after fertilization. These are the collectively said to be post fertilization changes and fertilization நடந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ let us start with the post fertilization changes. okay, first, calyx sometimes persist with fruit. கேலிக்ஸ் வந்து என்ன ஆகுது, ப்ரெசிட் பண்ணுது ஃப்ரூட்டாக. ஓகே, பெட்டல்ஸ் வித்தர் ஃபால் ஆஃப், வித்தாவும் ஆகுது, ஃபால் ஆஃப் ஆகுது. பெட்டல்ஸ் கீழே விழுந்துருது, இல்லை விழாமல் இருக்குது. ஆண்ட்ரோசியம் ஃபால் ஆஃப், ஆண்ட்ரோசியம் வந்து என்ன ஆகுது, ஃபால் ஆஃப் ஆகிடுது. pistil remains and develops into a fruit. pistil female part வந்து develop into a fruit. Stales and sigma fall up, அதுவும் வந்து fall ஆயிடுது. ஓகே, ovary enlarges to store food materials and develop into a fruit. ovary வந்து என்னது, food materials develops into a fruit-ஆக கன்வெர்ட் ஆகுது. ovules present inside the ovary develops into seed. என்ன ஆகுது, ovules வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஓவரிக்குள்ளேயே, என்ன ஆகுது, develops into seed, சீடாக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, இதுதான் வந்து போஸ்ட் ஃபெர்டிலைசிங் சேஞ்சஸ். ஃபெர்டிலைசேஷன் நடந்த பிறகு ஆஃப்டர் நடக்கிற ரியாக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see do you know. the வேர்ல்டில் வந்து லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீட் இந்த டபுள் கோகோனட். ரொம்ப லார்ஜாகவும் ஹெவியாகவும் இருக்க சீடு வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா டபுள் கோகோனட். ஓகே, இந்த வேர்ல்டில் த சீடு லுக்ஸ் லைக் 2 கோகோனட் ஃபியூஸ்ட் டுகெதர். 2 கோகோனட் வந்து ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும்ல. ஓகே, it only grows in 2 island of the cells. ஓகே, a single seed may be 12 inches long. 12 inches long இருக்கும், nearly 3 feet in circumference and weight about 18 kilogram இருக்கும். ஓகே, அப்போ இந்த வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீடு எதுன்னு கேட்டிங்கன்னா டபுள் கோகோனட். ஓகே, நெக்ஸ்ட்
ஆர்கிட்ஸ் ஹேவ் த ஸ்மாலஸ்ட் சீட்ஸ் இன் த பிளான்ட் கிங்டம். பிளான்ட் கிங்டமில் ஆர்கிட்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். 35 மில்லியன் சீட்ஸ் மே வெயிட் ஒன்லி அபவுட் 25 கிராம். 25 கிராம் தான் இருக்கும். ஸோ லார்ஜ்னு கேட்டால் டபுள் கோகோனட், ஸ்மால்னு கேட்டால் ஆர்கிட்ஸ். ஓகேவா? ஸோ in this topic is over. Next topic I will send you later. Thank you.